தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்னைக்கு மிக முக்கியமான நாள் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்குரிய நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் பண்றதுக்கு லாஸ்ட் டே. கரெக்ட்டுங்களா? அதாவது இன்னைக்கு சாயந்திரம் 5 மணிக்கு 4ஆம் தேதி ஆகஸ்ட் 4ஆம் தேதி சாயந்திரம் வந்து நமக்கு 4 மணி வரைக்கும் டைம் குடுத்துருக்காங்க. சாரி 5 மணி வரைக்கும் டைம் குடுத்துருக்காங்க. இந்த 5 மணிக்குள்ள நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன, உங்க சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா, உங்க சாய்ஸஸ செக் பண்ணிட்டு இன்னைக்கு லாக் பண்ணணும். சாய்ஸ நீங்க லாக் பண்ணணும்ன்றது ரொம்ப மஸ்ட்டா சார் அப்படின்னா, மேபி சாய்ஸ் லாக் பண்ணாம விட்டீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகும்னு சொல்றாங்க. பட் அது எப்படி நடக்கும் நமக்கும் தெரியாது. அதனால நீங்க சாய்ஸ லாக் பண்றது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். அதனால பேரண்ட் அண்ட் ஸ்டூடண்ட் யாரா இருந்தாலுமே இந்த வீடியோ பார்க்குறவங்க, நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, சாய்ஸ் லாக்கிங் கம்பல்சரி பண்ணுங்க. ரைட்ங்களா? எங்க நீங்க சப்போஸ் ஓனா உங்க பிசிலயோ, லேப்டாப்லயோ வீட்ல நீங்க சாய்ஸ் லாக்கிங், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருந்தீங்கன்னா, வீட்லயே நீங்க சாய்ஸ் லாக் ஈஸியா பண்ண முடியும். ரைட்டுங்களா? சரி. இந்த சாய்ஸ் ஃபில்லிங் இன்னும் சில பேர் பண்ணாமலும் இருக்கீங்க. ஸோ ஒரு விஷயம் கவனிச்சுக்கிட்டு, கடகடன்னு இன்னைக்கு வந்து ஃபாஸ்ட்டா நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டு, இன்னைக்கே நீங்க சாய்ஸ் லாக்கிங் பண்ணிடுங்க. மறந்துற போறீங்க. அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்பொழுது, நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள், நான் ஏற்கனவே ஒரு வீடியோல நான் சொல்லியிருப்பேன். நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்க எந்த மார்க்கா இருந்தாலும் சரி, மார்க்க பத்தி நான் இங்க பேசல. பட் மார்க்கா இருந்தாலும், எந்த மார்க்கா இருந்தாலும், குறைவான மார்க், அதிகமான மார்க் இத பத்தி கவலையே படாதீங்க. ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ன்றது கவர்ன்மென்ட் காலேஜஸ். 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு. கவர்ன்மென்ட் காலேஜஸ் குடுங்க. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் வந்து பிரைவேட் காலேஜஸ் குடுங்க. அதுக்கப்புறம் மேனேஜ்மென்ட் கோட்டா குடுங்க. ஸோ இது ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த பிரைவேட் காலேஜஸ் அப்படின்றது கவர்ன்மென்ட் கோட்டால பிரைவேட் காலேஜஸ். பெரும்பாலும் வந்து நாம கவர்ன்மென்ட் காலேஜஸ் சூஸ் பண்றதுக்கு மெயின் விஷயம் என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஃபீஸ் வந்து குறைவு. ஒரு 18,000 அந்த ரேஞ்சுக்கு இருக்குது அப்படின்றதுனால, ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நம்ம கவர்ன்மென்ட் காலேஜஸ் தான் குடுப்போம். இல்ல சார் எனக்கு பணம் நெறைய இருக்கு. எனக்கு கவர்ன்மென்ட் காலேஜ பத்திலாம் கவலைப்படல. எனக்கு வந்து மார்க் சற்று குறைவா தான் இருக்கு. வெறும் 400 மார்க் தான் எடுத்திருக்கேன். 350 மார்க் தான் எடுத்திருக்கிறேன். எனக்கு கவர்ன்மென்ட் காலேஜ்லாம் கிடைக்காது. நான் எடுத்த உடனே பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் நான் குடுத்துக்கலாமா? அப்படின்னா குடுத்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் நீங்க வந்து உங்கள நீங்களே ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு, கவர்ன்மென்ட் காலேஜஸ் இல்லாத நீங்க பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் குடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கஷ்டமாயிடும். ஏன்னா நெறைய பேரு ஒரு ஒரு பேரண்ட் என்ட்ட கேட்டது என்ன அப்படின்னா, இந்த பாயிண்ட்ட கேட்டிருக்காங்க. நான் வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் 21 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் குடுத்துடுறேன். அதுக்கப்புறமா எனக்கு அதுக்குள்ளேயே மேக்ஸிமம் கிடைச்சிரும். பட் இருந்தாலும் 22வது, 23வது காலேஜஸ் வேணா நான் வந்து கவர்ன்மென்ட் காலேஜஸ் குடுத்து வைக்கிறேன். ஏன்னா என்னுடைய மார்க்குக்கு கவர்ன்மென்ட் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. நான் அப்படி பண்ணலாமான்னா, இதுவும் ஆப்ஷன் பண்ணலாம் தான், தவறு கிடையாது. ஆனால் இது கிடைக்காது அப்படின்னு ஒரு முடிவ நீங்க எடுக்கிறீங்க இல்லையா? அந்த முடிவ தயவு செஞ்சு எடுக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். நீங்க கவர்ன்மென்ட் காலேஜஸ் குடுங்க. அதுக்கப்புறம் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் குடுங்க. அதுக்கப்புறம் நீங்க மேனேஜ்மென்ட் கோட்டா குடுங்க. அந்த வரிசையில வந்தீங்கன்னா, மோர் ஓவர் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா, அதுல ஒரு 18,000 ஃபீஸ், இதுல ஒரு 4,50,000 வரும். நீங்க மேனேஜ்மென்ட் கோட்டாக்கு போனீங்கன்னா, அது அரவுண்ட் ஒரு 13லருந்து 15 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு வந்துருது. சரிங்களா? அப்போ இந்த வரிசையில பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஃபீஸ்ல வந்து இஷ்யூஸ் இருக்காது அப்படின்றது என்னுடைய கருத்து. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பேரண்ட் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ வச்சுட்டு, அதுக்கப்புறம் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல நீங்க 22வது ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், 21வது பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் ஒண்ணு வச்சிருக்கீங்க. அந்த காலேஜ் உங்களுக்கு சீட் அலாட் ஆகுது அப்படின்னா, அதுக்கப்புறம் கவர்ன்மென்ட் காலேஜ் நீங்க வச்சிருக்கீங்க. ஏன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு கவர்ன்மென்ட் காலேஜ் வச்சிருக்காரு. எனக்கு கவர்ன்மென்ட் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஊட்டி கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜ் குடுத்துருக்கேன். நீல்கிரிஸ் கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜ் குடுத்துருக்கேன். ஏன்னா, என் மார்க் குறைவு. அதனால ஃபர்ஸ்ட் நான் வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் கடைசியா 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் முடிஞ்சதா 23வது வந்து நீல்கிரிஸ் கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜ் நான் குடுத்துருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னா, உதாரணத்துக்காக நான் சொல்றேன். அப்படி சொல்றாரு அப்படின்னா, அவருக்கு வந்து 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்லயுமே சீட் இருந்தது. அதுல வந்து சாரி 22வது பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல அவருக்கு சீட் இருந்தது. ஆ அவருடைய மார்க்குக்கு அப்படின்னா, சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா, சீட் வந்து அலாட் பண்ணிடுது. சரிங்களா? சீட் வந்து அலாட் பண்ணிடுது. அதுக்கப்புறம் நீல்கிரிஸ் குடுத்து வச்சிருக்காரு கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜ்னா, அதுக்குமே அவருக்கு வந்து சீட் இருக்கு அப்படின்னா, மேபி வந்து அது வந்து ஒரு 10வது சாய்ஸோ, ஒரு 20வது சாய்ஸோ, 19வது சாய்ஸோ அவர் குடுத்திருக்காரு கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜ் நீல்கிரிஸ் அப்படின்னா, மேபி அவரோட மார்க்குக்கு அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலுமே, அவர் வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சாய்ஸா கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜ் நீல்கிரிஸ் குடுத்திருக்காருனாலுமே, அவருக்கு அது கிடைக்காது. காரணம் என்னன்னா, அவருக்கு 20வது பிரைவேட் மெடிக்கல் காலேஜோ, 21வது பிரைவேட் மெடிக்கல் காலேஜோ அவருக்கு கிடைச்சிருச்சு. சீட் அலாட் பண்ணிடுச்சு. ஆனா அடுத்து கொடுத்த கவர்ன்மென்ட் காலேஜுக்குமே இருக்குதுனாலும் சிஸ்டம் எடுத்துக்காது. ரைட்டுங்களா? அதுக்காக தான் நாம என்ன சொல்றோம் அப்டின்னா, அ சிஸ்டம் என்ன பண்ணுது? வரிசைப்படி தான் பாக்குது. ஃபர்ஸ்ட் என்ன, செகண்ட் என்ன, தேர்ட் என்ன, ஃபோர்த் என்ன, ஃபர்ஸ்ட் இல்லையா? அடுத்தது 2வது. 2 இல்லையா? அடுத்து 3 இல்லையா? அடுத்து 4 அப்படிதான் போயிட்டே இருக்கும்.
அப்ப அந்த வரிசையில நீங்க என்ன குடுத்த அந்த நீங்க குடுத்த வரிசைப்படி தான் போகுது அப்படின்றதுனால, நீங்க என்ன பொறுத்தவரைக்கும் கவர்ன்மென்ட் மெடிக்கல் மேபி வந்து நீங்க வந்து 400 மார்க் தான் எடுத்திருக்கீங்க. சார் 400 மார்க்குக்கு எப்படி எம்எம்சி கிடைக்கும்? எதுக்காக நான் வந்து போய் 36 கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜ் நான் குடுக்கணும்? கரெக்ட்டான கேள்வி. 400 மார்க்குக்கு கிடைக்காதுன்னு நல்லாவே தெரியும். அதுக்கு நீங்க எம்எம்சி குடுக்க தேவையில்ல. சரிங்களா? ஆனா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு டாப் 2, டாப் 4 மெடிக்கல் காலேஜ விட்டுட்டு, அதுக்கப்புறம் மீதிய நீங்க குடுக்கலாம். சரிங்களா? 400 மார்க் எனக்கு அதெல்லாம் கிடைக்காது சார் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற டாப் நீங்க வந்து ஸ்டான்லியோ, அல்லது கீழ்ப்பாக்கமோ, மதுரையோ, ஆ எம்எம்சியோ இதெல்லாம் விட்டுட்டு, ஒரு 4 காலேஜ், 5 காலேஜ் விட்டுட்டு, அந்த ரேஞ்சுல இருக்கிற காலேஜ விட்டுட்டு, அதுக்கப்புறம் இருக்கிற மெடிக்கல் காலேஜ், கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜ் நீங்க குடுக்கலாம். 400 மார்க் இருந்தாலுமே, அது கிடைக்காது அப்படின்னாலுமே நீங்க குடுங்க. தவறு கிடையாது. சிஸ்டம் தானே பண்ணப்போது. அது நான் ரொம்ப கஷ்டமா படப்போது. அந்த வருஷப்படி பார்க்கப்போது. எதுவுமே இல்ல கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜே இல்ல. 20 நீங்க வந்து 36 அரசு மருத்துவக் கல்லூரியில் குடுத்தாச்சு. அல்லது ஃபர்ஸ்ட் 4 விட்டுட்டு மீதியெல்லாம் குடுத்துட்டீங்க. அடுத்த சாய்ஸ் கடைசியா வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜ் நீங்க குடுத்தது எதுவுமே சீட் இல்லையா? பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் போவோம். அதுல சீட் இருந்தா அலாட் பண்ண போது. அத பத்தி நமக்கு எந்த ஒரு கவலையுமே பட தேவையில்லை. அதனால சாய்ஸஸ் குடுக்கும் பொழுது, நீங்க ஆர்டர் வந்து எது தேவைன்றீங்களோ அத ஃபர்ஸ்ட் குடுத்துருங்க. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் கீழ கீழ வாங்க. நீங்க தேவைன்றதுல சீட் இல்லன்னா, அதுக்கப்புறம் மத்தது கிடைக்கும். சரிங்களா? எம்பிபிஎஸ் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. நீங்க எதுல படிக்க போறீங்கன்றத முடிவு பண்ணிட்டு, அதற்கு தகுந்த மாரி உங்க சாய்ஸ கரெக்ட்டா ரீஅரேஞ்ச் பண்ணி குடுங்க. சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சுட்டு, சாய்ஸ லாக் பண்றதுக்கு முன்னாடி, நீங்க பிரிஃபர் பண்ண சாய்ஸஸ லிஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து, ஒரு தடவைக்கு 2 தடவ செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு, இன்னைக்கு சாயந்திரம் 5 மணிக்குள்ள நீங்க மறுபடியும் அதே சைட்ல போயிட்டு, நீங்க சாய்ஸ் லாக்கிங் ஆப்ஷன்க்குள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி குடுத்துட்டு, என்டர் பண்ணீங்க அப்படின்னா, சாய்ஸ் லாக் அப்படின்னு வரும். அந்த லாக்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, சக்சஸ்ன்னு வந்துட்டு சாய்ஸ் லாக் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களால எடிட் பண்ண முடியாது. சரிங்களா? இந்த விஷயங்கள கரெக்ட்டா பண்ணுங்க. ஏன் இத நான் சொல்றேன் இந்த வீடியோலன்னா, இத ரிமைண்ட் பண்ணணும்ன்றது எங்களுடைய கடமை. அதனால சொல்றோம். ஸோ இத பார்க்கிற மாணவர்கள், பார்க்கிற பேரண்ட் தயவு செய்து உங்களுடைய ப்ராசஸ பெர்ஃபெக்ட்டா பண்ணுங்க. சரிங்களா? தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.